Dear students, maths classல find the square root of long division method ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. long division methodல நம்ம square root கண்டுபிடிக்கணும். நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 3 9 0 6 2 5. இப்ப square root of long division method அப்படிங்கும்போது ரெண்டு நம்பரா நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்கொயர் ரூட்னா ஒரே நம்பரால மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப 6 6 என்னது 36. 9ல 6 சப் பண்ணா என்ன கிடைக்கும் 3. அடுத்து ஸ்கொயர் ரூட்டுங்கும் போது என்ன செய்யணும் ரெண்டு நம்பரா இறக்கணும். 0வையும் 6ஐயும் இறக்கிக்கோங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா இந்த 6ஐ 2வால மல்டிப்ளை பண்ணணும். 6 2s are 12. அந்த 12 இங்க போட்டுக்கோங்க. இப்ப என்னன்னா இப்ப இங்க ஒரு நம்பர் போடணும். அதே நம்பரை நம்ம இங்கேயும் போடுவோம். போட்டுட்டு அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப பாருங்க இங்க 2 போடுவோம். இப்ப இதே நம்பரை இங்க 2 மேலையும் போடுங்க. போட்டுட்டு இந்த 122வை இந்த 2வால மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. 2 2s are 4. 1 2 is 2. இப்ப 3 டைம் போட்டீங்கன்னா இப்ப இங்க 3 போட்டீங்கன்னா இங்க என்ன செய்யணும் 3 போடணும். இப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 123 இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9, 2 3s are 6, 1 3 is 3. இத விட கூட வந்துருது. சரி அங்க வந்து 3 not 6 தான் இருக்கு. ஆனா 3 டைம் போட்டீங்கன்னா 3 6 9 வருது. அதனால என்ன செய்யணும் 2 டைம் தான் போடணும். இங்கேயும் 2 போடணும், இங்கேயும் 2 போடணும். அப்ப இந்த நம்பரை இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் அங்க போடணும். என்ன வந்துச்சு 244 வந்துச்சு. இப்ப சப் பண்ணுங்க. 6ல 4 சப் பண்ணா 2, இங்க 0 இருக்கு. அதனால 1 இங்க இருந்து பேரோ வாங்கிட்டு இது 2 ஆயிரும். 10ல 4 போக 6. இங்க 2 2 0 தான் வரும். அடுத்து இப்ப ஸ்கொயர் ரூட்ங்கும் போது என்ன செய்யணும் ரெண்டு நம்பரை இறக்கணும். 25 அப்படியே இறக்கிருங்க. அதே மாதிரி தான் இந்த 12 இருக்குல்ல இந்த 12 அப்படியே இறக்கிருங்க. அடுத்து இந்த நம்பரை 2வால மல்டிப்ளை பண்ணணும். இந்த 12 அப்படியே இறக்கிடணும். இந்த நம்பரை எதால மல்டிப்ளை பண்ணுங்க 2வால. 2 2s are 4. இப்ப இங்க ஒரு நம்பர் போடணும். அதே நம்பரால அந்த நம்பர் இங்கேயும் போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்ப என்ன நம்பர் போடலாங்க 1 2 4 பக்கத்துல ஒரு 4 டைம் போடுவோமா 4. அப்ப இங்கே இந்த 4 தான் போடணும். அப்ப 4 ஆல இத மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16 பேலன்ஸ் 1. 4 4s are 16, 16 plus 1 17 பேலன்ஸ் 1. 2 4s are 8, 8 plus 1 9, 1 4 is 4. இன்னும் ஒரு டைம் போடலாம். ஏன்னா 4976 தான் இருக்கு. இங்க வந்து 6000 மேல இருக்கு. அப்ப 5 போட்டு பாப்போம். இங்க 5 போட்டீங்கன்னா அங்க 5 போடும்போது இங்கே நீங்க 5 போடணும். போட்டுட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். 5 5s are 25 பேலன்ஸ் 2. 4 5s are 20, 20 plus 2 22 பேலன்ஸ் 2. 2 5s are 10, 10 plus 2 12 பேலன்ஸ் 1. 1 5 is 5, 5 plus 1 6. கரெக்டா ஆன்சர் வந்துருச்சு. அப்ப என்ன செய்யணும் இங்க 5 போடுறோம். இங்கேயும் அதே 5 தான் போடணும். போட்டா என்ன வந்துருச்சு பாருங்க. இந்த 5ஆல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸ்கொயர் ரூட்னா பேலன்ஸ் வரக்கூடாது. லாஸ்டா என்ன செய்யணும் 0 வரணும். அதான் ஸ்கொயர் ரூட். இப்ப பாருங்க எப்படி ஆன்சர் எடுத்து எழுதுவீங்க. இத வந்து நீங்க இதோட ஸ்கொயர் ரூட் தான கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப ஆன்சர் எழுதும்போது 3 9 0 6 2 5 இதோட ஸ்கொயர் ரூட் தான் என்ன கண்டுபிடிச்சோம் மேல உள்ள ஆன்சர் 625. Thanks for watching students.